இந்த வீடியோல நம்ம 2.5D பேரலக்ஸ் எஃபெக்ட்டை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அது என்ன 2.5D பேரலக்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இந்த எஃபெக்ட்டை நீங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் லைக் மேக்னெட் மீடியா ஆர் ஈவன் நம்ம சேனல்ல லாஸ்ட் வீக் வந்த ஏஐ வீடியோல கூட இந்த மாதிரி எஃபெக்ட்டை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அனிமேஷனை எப்படி நம்ம பண்றதுன்னு பார்க்க போறோம். டெமோக்காக இந்த அனிமேஷனை தான் நம்ம ரீக்ரியேட் பண்ண போறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். Hey chums, welcome back to Animation Studios. நீங்க அனிமேஷன் அண்ட் வீடியோ எடிட்டிங்கை டெப்த் அண்ட் டீடைலா கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் இம்போர்ட் பண்ணிட்டேன் வித் ப்ராப்பர் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரோட டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் கீழே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கம்போசிஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததான் நம்ம பேக்ரவுண்டை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். டெக்ஸ்சரை ரீசைஸ் பண்ணிட்டு இந்த ஃபயர் ஓவர்லே வீடியோவை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். மோட ஆடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் கூட டார்க்கா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அதனால எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ல பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட்டை நான் அப்ளை பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த வேல்யூஸை நீங்க தாராளமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் லூப் ஆயிட்டே இருக்கிறதுக்காக ப்ராஜெக்ட் பேனல்ல போய் அந்த வீடியோவை நான் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்டர்பிரட் ஃபுட்டேஜ்ல மெயினை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இந்த லூப் பக்கத்துல இருக்கிற இந்த டைம்ஸ்ல நான் 10 டைம்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. ரெண்டு லேயரையும் சேர்த்து இப்போ நம்ம ப்ரீகாம் பண்ணிக்கலாம். அதை பேக்ரவுண்டுன்னு ரீநேம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்துதான் இந்த மெயினான பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம அனிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜை இம்போர்ட் பண்ணிட்டு அதை கரெக்டா அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜை பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்துறதுக்காக எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ல ஹியூ எஃபெக்ட்டை நான் ஆட் பண்ணி சேச்சுரேஷன் வேல்யூவை கம்மி பண்ணிக்கிறேன். இன்னும் இந்த இமேஜை எஃபெக்டிவா மாத்துறதுக்காக மோடை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஓகேனா நெக்ஸ்ட் இந்த ஸ்பிளாஷ் எஃபெக்ட்டை எடுத்துட்டு வரதுக்காக இந்த கிரஞ்ச் எஃபெக்ட் வீடியோவை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ எனக்கு கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு டைமுக்குள்ளே போய் ஃப்ரீஸ் ஆன் லாஸ்ட் ஃப்ரேம் இருக்கும், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜை ரிவீல் ஆகிறதுக்கு நம்ம ட்ராக் மேட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரெண்டு லேயரையுமே மேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க மேட் பண்ண உடனே உங்களுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே வராது. பிகாஸ் இந்த லேயரோட ட்ராக் மேட் ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம லூமினன்ஸுக்கு மாத்திக்கணும். பர்ஃபெக்ட். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா பர்ஃபெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த அனிமேஷன்ல டைனமிக் எடுத்துட்டு வரதுக்காக லைட்டா இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்காக இந்த மெயினான இமேஜுக்கு நம்ம ஸ்கேல் அனிமேஷனை ஆட் பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்ததா நம்ம இந்த சேட்மேன், அதாவது இந்த 3 இமேஜஸையும் நம்ம அனிமேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 இமேஜஸையும் டைம் லைன்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த 3 இமேஜையும் நம்ம ஃப்ரேம் பண்ணி அனிமேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 லேயரையுமே நம்ம 3Dயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல லேயரை 3Dயா எனேபிள் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற இந்த டாகல் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் லேயரை தவிர எல்லா லேயர்ஸுமே 3Dயா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த சீனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ஒரு நல் அண்ட் கேமரா லேயரை ஆட் பண்ணிக்கலாம். நல் லேயரை 3D லேயரா மாத்திட்டு கேமரா லேயரை நல் லேயரோட பேரண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நல் லேயரை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கண்ட்ரோல் லேயரை நம்ம ஈஸியா பார்க்கிறதுக்காக அதோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க மாத்திக்கலாம். இப்போ சீனை செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த சீன் எல்லாம் செட் பண்றது கம்ப்ளீட்டா உங்களோட ப்ரெஃபரன்ஸ் தான். உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க.
2Dல இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணிட்டோம். பட் 3D ஸ்பேஸ்ல நம்ம செட் பண்ணும்போது தான் இன்னுமே ஈஸியா அந்த டெப்த்தை நம்மளால எடுத்துட்டு வர முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வியூவை 2 வியூவா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சைடில் இந்த 3D ஸ்பேஸ் வந்துடும். இந்த இடத்துல நீங்க ஈஸியா அண்ட் லைவா உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்க. நெக்ஸ்ட் கேமராவை மூவ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே ஓகேவா இருந்தது அப்படின்னா நெக்ஸ்டா இந்த 3 இமேஜஸையும் நம்ம அனிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 3 லேயர்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு P-யை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாப் வாட்சை நீங்க கிளிக் பண்ணும்போது 3 இடத்துலையுமே உங்களுக்கு கீ ஃப்ரேம்ஸ் கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கு அடுத்ததா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அந்த ரிவீல் அனிமேஷனை நீங்க அனிமேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ஈஸிஸை அப்ளை பண்ணிக்கோங்க. ஈஸிஸ் அண்ட் பேசிக்கான ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஃப்ரீ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கோர்ஸை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கிராஃப் எடிட்டர்ல கர்வை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அனிமேஷன்ல இன்னும் கொஞ்சம் கூட டைனமிக் ஆட் பண்றதுக்காக லேயர்ஸ் இந்த மாதிரி ரேண்டமா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீன்ல ஸ்டார்டிங்ல ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் தான் வரும். அதுக்கப்புறமா தான் இந்த 3 இமேஜஸும் வரும். ஸோ இந்த 3 இமேஜஸுமே நம்ம லைட்டா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த கேமராவை அனிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இந்த கண்ட்ரோல் லேயரை ரெடி பண்ணதுனால இப்போ இந்த கேமரா லேயரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த கண்ட்ரோல் லேயரை மட்டும் அனிமேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் லேயரோட பொசிஷனை இப்போ நீங்க அனிமேட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி இந்த அனிமேஷனை எடுத்துட்டு போக போறேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீடா ஜூம் அவுட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்லோவா இந்த ஜூம் அவுட் அனிமேஷன் லைட்டா வரணும். ஸோ ஒரு சின்ன டைனமிக் ஃபீல் இருக்கும். அதுக்காக தான். அந்த மாதிரி கேமராவை எல்லாம் செட் பண்ணி முடிச்சு அனிமேஷனை முடிச்சதுக்கு அப்புறமா ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க கவனிக்கிற விஷயம் இந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃப்ரேம் வந்திருக்கு. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக பேக்ரவுண்டை லைட்டா நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். பட் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த பேக்ரவுண்ட் லேயரை ஸ்கேல் அனிமேஷன் பண்ணதுனால இப்போ இதை மூவ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த கீ ஃப்ரேம்ஸ் டிஸ்டர்ப் ஆக தான் செய்யும். ஸோ கீழே இருக்கிற இந்த இமேஜ் லேயரோட இந்த வீடியோவை நம்ம பேரண்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இது ரொம்பவே சிம்பிளா பண்ண முடியுங்க. இன்னும் இந்த அனிமேஷனை ரிஃபைன் பண்றதுக்காக இந்த கீ ஃப்ரேம்ஸை நான் லைட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அனிமேஷன் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஈஸிஸை அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்து அனிமேஷன் லுக்குக்கு ஏற்ற மாதிரி உங்க கீ ஃப்ரேம்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சீன் அந்த ஜம்ப் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த ட்ரீயை நான் டிரான்சிஷனா யூஸ் பண்ணிக்க போறேங்க. ட்ரீயை இம்போர்ட் பண்ணி 3D லேயரா அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததா 2 வியூக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டு 3D வேர்ல்ட்ல கரெக்டா இந்த ட்ரீயை எல்லா லேயர்ஸ்க்கும் முன்னாடி நான் பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ட்ரீயை அவுட் ஆஃப் ஃப்ரேம் எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்ததா 1 வியூக்கு இதை சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டான டைம்ல இண்டிகேட்டரை பிளேஸ் பண்ணி கண்ட்ரோல் லேயரோட பொசிஷனை அனிமேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி பொசிஷனை மூவ் பண்ணும்போது இந்த மாதிரி அனிமேஷன் பாத்தில் ஒரு சின்ன கர்வ் கிரியேட் ஆகும். ஸோ இதனால நம்மளுடைய அனிமேஷனில் ஒரு சின்ன ஜர்க் வந்து கிரியேட் ஆகுங்க.
அதை சரி பண்ண கர்வ் ஆகிற அந்த 2 கீ ஃப்ரேம்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் இன்டர்போலேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஆட்டோ பிசைரை லீனியராக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கர்வ் எல்லாமே ரிமூவ் ஆகியிருக்கும் அண்ட் உங்கள் அனிமேஷன் ஸ்மூத்தாக இருக்கும். டைமை மேட்ச் பண்ண கீ ஃப்ரேம்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சீனை அனிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு கிளவுட் இமேஜை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கிளவுட் இமேஜை இப்போ நான் 3Dயா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வச்சிருக்கிற கேமரா ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளவுட் இமேஜை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேங்க. ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் தான். ஸோ நான் அரேஞ்ச் பண்ணுறதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு நல்லதாக ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும். நீங்க ப்ளே பண்ணி பார்த்து உங்க அனிமேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேக்டரி இமேஜஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கும் 3Dயை எனேபிள் பண்ணிக்கோங்க அண்ட் கரெக்டான பிளேஸ்ல நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததா இந்த விண்டேஜ் பீப்புளையும் நம்ம ஆட் பண்ணிட்டு அவங்களுக்கும் 3Dயை நம்ம எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்டான இடத்துல நீங்க பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த கிளவுட்ல அனிமேஷன் மூவ்மெண்ட் எடுத்துட்டு வரதுக்காக, அதாவது இன்னும் கொஞ்சம் டெப்தான அனிமேஷன் எடுத்துட்டு வரதுக்காக எக்ஸ்ட்ராவா ஒரு கிளவுட் லேயரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். முக்கியமான விஷயம், எல்லா லேயர்ஸுமே 3D எனேபிள் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணதுக்கு அப்புறமா உங்க லேயர்ஸை நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டான இமேஜஸை ஃபிட் பண்ணிக்கோங்க. அந்த டார்க் கிளவுட் இமேஜை பேக்ரவுண்ட் கிளவுட் இமேஜ் கூட பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் சீன் லேயர் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் சீன் முடிகிற அந்த ஃப்ரேம்ல கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் கிளவுட் கரெக்டாக செகண்ட் சீன்ல ரிவீல் ஆகும்போது ஃப்ரேம்குள்ள வர மாதிரி அனிமேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸி அப்ளை பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்க்கும்போது லைட்டாக இந்த அனிமேஷனில் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் அண்ட் இந்த பேக்ரவுண்ட் கிளவுட் லேயரோட கிராஃபை சேமாக மாற்றிக்கிறது தான் அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன். இந்த 2 லேயர்ஸோட கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணி F9 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிராஃப் எடிட்டர் போய் கிராஃபை சேமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக இல்லை அப்படின்னா கீ ஃப்ரேம்ஸை நீங்கள் தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவதா இருக்கிற இந்த கிளவுட் லேயருக்கு ஒபாசிட்டி அனிமேஷனை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம பொசிஷன் அனிமேஷனை ஆட் பண்ணிக்கலாம். அனிமேஷன்ல ஒரு டைனமிக் எடுத்துட்டு வரதுக்காக மெயின் கிளவுட் இமேஜுக்கு ஸ்கேல் அனிமேஷனை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபேக்டரி இமேஜுக்கும் நம்ம பொசிஷன் அனிமேஷனை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த விண்டேஜ் வேனுக்கும் அனிமேஷனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா லேயர்ஸுக்குமே Black and White எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. லைக் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் எஃபெக்ட்டை நம்ம இது மேலே ஆட் பண்ணிட்டு சேச்சுரேஷன் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபேக்டரி இன்னும் கொஞ்சம் கூட கான்ட்ராஸ்டாக தெரியறதுக்காக பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணி கான்ட்ராஸ்ட்டையும் பிரைட்னஸையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீனில் கொஞ்சம் டெப்த் எடுத்துகிட்டு வரதுக்காக பேக்ரவுண்ட் கிளவுடுக்கு கொஞ்சம் பிளர்ரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் இன் ப்ரீசெட்டில் ஃபாஸ்ட் பாக்ஸ் பிளர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பிளர்ரை ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக இந்த செகண்ட் சீனுக்கும் நம்ம இந்த ஃபயர் பார்ட்டிகல் வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த ஃபயர் ஓவர்லேவை ஆட் பண்ணிவிட்டு அந்த பிளெண்ட் மோட ஆடுன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஓவர்லேவை 3D லேயராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பொசிஷனை நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இடத்துல பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸை ஆட் பண்ண ஸ்மோக் எஃபெக்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் பண்ண மாதிரி இந்த லேயரையும் நம்ம 3Dயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததா அதோட பிளெண்டையும் நம்ம ஆடாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கரெக்டான இடத்துல நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மோக் எஃபெக்டை கரெக்டாக அந்த லேயரோட பேரண்ட் பண்ணி வச்சிருங்க. இப்போ அந்த லேயரை 3 லேயரை டூப்ளிகேட் பண்ணிட்டு கரெக்டாக அந்தந்த ஃபனலில் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க. சின்ன டைனமிக் ஆட் பண்ணுறதுக்கு லேயர்ஸை ரேண்டமாக பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவையும் செக் பண்ணி பார்த்து கரெக்டான இடத்துல இருக்கான்னு சொல்லி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த ட்ரீயோட கலர் மட்டும் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப பிளெண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை ஆட் பண்ணி லைட்டாக அந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த சீனில் டெப்த் எடுத்துகிட்டு வரதுக்காக டெப்த் ஆஃப் ஃபீல்டை நம்ம கேமராவில் ஆட் பண்ணிக்கலாம். 3D கேமராவை எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் அதில் எப்படிலாம் வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற இந்த டியூட்டோரியலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்டில் நம்ம 3D எனேபிள் பண்ணாதனால நம்ம இப்போ மேனுவலாக பிளரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டெப்த் ஆஃப் ஃபீல்டை அனிமேட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேமராவை எப்படி அனிமேட் பண்ணணும் அண்ட் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சம் விண்டேஜ் எஃபெக்ட் ஆட் பண்ணி இந்த அனிமேஷனுக்கு இன்னும் ஒரு லைவான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இந்த ஓவர்லேவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் பண்ணி முடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு வீடியோவை நம்மளால் கிரியேட் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அனிமேஷன் அண்ட் வீடியோ எடிட்டிங்கை டெப்த் அண்ட் டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு கேமராவை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.